என்ன சொல்லணும்? எங்க தளபதிக்கு நீ புட்டு வச்சு விட்டீங்க. ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு. அவர் வந்தது இங்கே இருக்கிறது, அது எங்கள் தொகுதி இது. இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாருடைய ஓட்டம் அவருக்கு தான். எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்க வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி பார்த்தீங்க? எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்தார், எங்கள் வீட்டுக்கு வரல. வந்தார், நாங்கள் எல்லாம் கிட்ட இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்ததுல. என்ன சொல்கிறது இன்னும்? அவர் உங்கள்கிட்ட எப்படி பழகினாரு? இல்லை, சாதாரணமாக நம்மள மாதிரி தான். அதுச்சும் எங்களுக்கு தான் பார்க்க சினிமாவில் இருந்து இப்போ பார்க்குற மாதிரி தெரியுது. ஆனால் அவரு வந்து சகஜமாக நம்மளோட இருக்க மாதிரி தான் இருந்தார். எப்படி பேசினாரு? தன்மையாக, ரொம்ப குரல் கம்மியாக, எங்கள் குரல் தான் ஜாஸ்தியாக இருந்தது. அவர் குரல் அமைதியாக இருந்தது. நல்லா பேசினார், கேட்டதுக்கு பதில் சொன்னார். நாங்களும் கேட்டோம், பேசணும், எங்களுக்கு ஏற்ற பதிலும் சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட முதல் வார்த்தை என்ன பேசினாரு? முதல் வார்த்தை, நான் இருக்கேன், நான் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் உங்கள் குறைய எங்ககிட்ட சொல்லுங்க, நான் இருக்கேன், நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரொம்பவும் பேச முடியல. அடுத்தடுத்து இன்னொருத்தவங்க பேசணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும். எங்களுக்கும் நிறைய கேட்க வேண்டியது இல்லை, அவர் வந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்கு. அதுதான், அவ்வளோதான், அதுதான், அது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒத்து போடுவாங்களான்ற ஒரு ஆசை, அவ்வளோதான். ரொம்ப பேச முடியல என்னால். இல்லை, அதுதான் சொல்கிறேனே, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தவங்களுக்கும் பதில் சொல்கிறோம்ல, அந்த இடம் கொடுக்கணும் இல்லையா? அதனால நானும் அதுதான் சொல்கிறேன், பேச்சு வர மாட்டேங்குதுல. இன்னும் போக போக பேசுவோம் நாங்கள் நிறைய. வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி பார்த்தீங்க? அது கொஞ்சம் எல்லோரும் ஒரு லிமிட்டாக தான் போகணும், ரொம்ப தொல்லை கொடுக்கூடாது இல்லையா அவரை. அதனால கொஞ்சம் தூரம் இருந்தால் நம்மளும் நிற்கணும், கஷ்டம் கொடுக்கூடாது இல்லையா? அவர் எவ்வளோ இடத்துல எல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்க, அதே நம்ம இடத்துல வந்தோம், நம்ம பார்க்க தானே போகிறோம் அடிக்கடி. அதனால் ஒரு சந்தோஷத்தில் இருந்துட்டோம். சொன்னேன், அது கொஞ்சம் லாங்கில் இருந்தேன் நான், கொஞ்சம் திருநூறு வச்சது அதை அக்கா தான் வச்சாங்க, அக்கா வச்சாங்க. சாமி கும்பிட்டாரு, உள்ளே எல்லாரும் போயிட்டோன்னா கஷ்டம் இல்லையா? அதனால் நாங்களும் கொஞ்சம் வழி விட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தோம். ஆமாம், பார்த்தோங்க, தூரம் தான் பார்த்தோம் நாங்கள். ரொம்ப அவர் எது பண்ணாலும் ஒரு ஸ்டைல் தான். இது இன்னும் கொஞ்சம் ஒரு அழகு கொடுத்தது. நாங்களும் இனிமேல் வீட்டில் போடணும், ஒரு எக்ஸாக்ட் தானே இதெல்லாம், அவருக்கு ஒரு திருப்திப்படுத்தணும் அப்படின்ட்டு. சரி, இனிமேல் பாருங்க, இனிமேல் வேற மாதிரி பார்ப்பீங்க. ரஜினி ஸ்டைல் சொல்லக்கூடாது, விஜய் ஸ்டைலில் தான் சொல்லணும். ஆமாம், இது அப்பா எனக்கு 48 வயசாகுதுப்பா. ஓட்டு போடுற நாள் வந்துடுச்சு, டக்குன்னு போய் ஓட்டு போட்டு வந்துடணும் இல்லையா? நம்ம போடணும், யாராக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தருக்கு போடணும். ஆனால் இது எப்படி தெரியுமா இருக்குது? தினம் பேசிக்கினே இருக்கும், தினம் மனசில் ஒரு பூரிப்பு, தினம் இது அந்த நாள் எப்போ வரும்? அவர் வேறு சாமி கும்பிட்டு வர சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சாமி எல்லாமே சாமி கும்பிடுவோம், தினம் இப்போ கூட விளக்கேற்றி தான் வரும். என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கி சாமி கும்பிட்டு தான் கிளம்பணும் ஏன்னா சொல்லிட்டார்ல, அதனால அது சரி. போதும்ப்பா, சரி, தேங்க்யூப்பா. மக்களோட அது சொன்னேன்ல, சகஜமாக எல்லார்கிட்டேயும் எதாவது தண்ணி குடித்தாரு, எல்லார்கிட்டையும் சகஜமாக நான் இருக்கேம்மா, உங்களுடைய குறைங்களை சொல்லுங்கள், நான் இருக்கேன், இனிமேல் தானேப்பா ஸ்டெப் எடுத்து பார்த்துக்கணும். இப்பயே நம்ம எல்லாமே சொல்லிட முடியாதுல்ல. நேரில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாருப்பா. பா விஜய் அப்படி சொன்னேன், எல்லாருக்கும் வணக்கம் சொன்னார். அது தெய்வ கலாட்சம் தான்ப்பா, அது நம்மளுக்கும் இனிமேல் அது வந்துடும். சரிப்பா.